கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். யார் வாய்க்க பண்ணுவார்? அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்ம அல்ல, ஆண்டவர் நடத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மூன்றாவது வாசிங்க. நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியங்கள், நாம் குறிப்பிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆதியாகமம் 24:12, Genesis 24:12. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இங்க பாருங்க, எலியாசர் ஜெபிக்கிறான். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு என்ன செய்யும்? தயவு செய்தருளும். ஜெபத்தை இங்கே ஆரம்பத்தில் 12வது வசனத்துல இருக்கு, 27 இருக்கு, 52 இருக்கு. அங்கே ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார்கள். ஜெபத்தோடு அவன் தொடருகிறான். அப்புறம் ஜெபத்தோடும் துதியோடும் அவன் முடிக்கிறான். நம்ம சபையில ஜெபத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மெசேஜ்ல என்ன இருக்கு? பிரேயரை பத்தி இருக்கு. ஆனால் நல்ல கவனிங்க, இந்த பிரசங்கத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் both in preaching and in practice, பிரசங்கத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபம் என்னாச்சு? ஒரு ஃபார்மாலிட்டி ஆயிடுச்சு. ஒரு ஃபார்மாலிட்டி. காலையில எழுந்துச்சு, பல்லு விளக்கி, குளிச்சுட்டு, தேவசமத்தில் கொஞ்சம் காத்திருந்து, ரெடிமேட் பிரேயர் பண்ணி கடந்து போயிட வேண்டியது. ஜெப அறையை விட்டு விட்டு வெளியே சென்று விட்டால் நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்ம ஆண்டவரை நம்ம தொந்தரப்படுத்துறே கிடையாது. பாவம், அவரை விட்டுருவோம். அது பிரேயர் ரூம்ல அவரை இது பண்ணோம், ஜபிச்சோம், முடிச்சோம், அவங்களுக்காக ஜபிச்சோம், இதெல்லாம் முடிஞ்சுது. இனிமே இப்ப நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போறோம், அல்லது ஒரு காரியத்துக்காக முயற்சிக்கிறோம், அல்லது ஒரு டிரைவிங் லைசன்ஸ்க்காக முயற்சிக்கிறோம், அல்லது இந்த ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக போறோம், அல்லது இந்த ஊழியத்துக்காக போறோம். அதெல்லாம் வேண்டாம், அது நம்ம நினைச்சலாம் இல்ல. இங்கே எலியாசர் ஜெபிக்கிறான். எலியாசர் எப்படி சொல்ல? மறுபடியும் வாசிங்க தம்பி. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீ எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். காரியம் சித்திக்க பண்ணும். இந்த மேட்டர், இந்த கோல, இந்த ஆப்ஜெக்டிவ நிறைவேற்ற உதவி செய்யும். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வீட்டிலே சென்று வாசியுங்கள். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அங்கே நெகேமியா அவன் அரண்மனையிலே இருக்கிறான். அங்கே எருசலேமின் அலங்கங்கள் இடிந்து கிடக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் பாரப்படுகிறான். அதை நிறைவேற்ற, அந்த அலங்கத்தை எடுத்து நிறுத்த அவன் தரிசனம் கொள்ளுகிறான். உடனடியாக பரலோகத்தின் தேவனாகிய அவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நெகேமியா 1:11. குறிப்பிட்டு தெளிவாக நாம் எடுக்கிற முயற்சிகளுக்கு, நாம் எடுக்கிற நிர்ணயித்திருக்கிற இலக்குகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். விட்டுறக்கூடாது. உலக பிராரமண வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. எல்லா இடத்திலும், எந்த சூழ்நிலையிலும், நாம் எங்கு சென்றாலும், எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காய் நாம் செய்கிறோம். எப்பொழுதும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இன்றைக்கு இது உலக பிரபலம், இதுக்கெல்லாம் எதுக்கு ஜெபிக்கணும்? அப்படி இல்லை. ஆண்டவர் நம்முடைய சகல காரியத்திலையும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறதுனாலே, அவருடைய மிக பிரதான திட்டத்தின்படி வாழ்க்கையின் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதுனாலே, அந்த காரியத்தை நீ நிறைவேற்றும் ஆண்டவரே, உம்முடைய சுத்தத்தின்படி நீ நிறைவேற்றும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தால வாசிங்க, நாம் சரியாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஆதியாகமம் 24:10 வாசிக்க தம்பி. ஆதியாகமம் 24:10. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து, அப்புறம் 13 இருந்து 14 வரை வாசிங்க.
இதோ நான் இந்த தண்ணீர் திரவண்டையிலே நிற்கிறேன். நல்ல கவனிங்க. இது நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இருக்கா? நல்ல கவனிங்க. இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே, தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்கள். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இங்க பாருங்க, இது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. 10ஆம் வசனத்துல எஜமானுடைய ஒட்டகங்கள்ல 10 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டா, எஜமானுடைய சகல விதமான உச்சித பொருட்களை எடுத்துக்கொண்டான். ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி போறாரு எலியேசர். ப்ரிப்பேர் பண்ணி வெல் பிளான்ட். ஏன்னா நம்ம ஒரு மாதிரி கிடையாது. நம்ம ஊர்ல தான் பொண்ணுகிட்ட இருந்து வாங்குறோம். நம்ம அங்க நினைச்சு பொண்ணுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணணும். என்னுடைய அரபிக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க திருமண கதையை கேட்டா கண்ணீர் வடிப்பான். ஒரே அழுக, இவ்வளவு கடன் ஆயிட்டு, அதாயிட்டு, இதாயிட்டு, ஏதோ திருமணம் முடித்த வாழ்க்கையுடைய ஒரு பெரிய இதை சாதித்தது போல அவங்க சொல்லுவாங்க. எல்லாம் வெல் ப்ரிப்பேர்டா, வெல் பிளான்ட் எல்லாம் எடுத்துட்டு போறான். அங்க போயிட்டு நல்ல கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி யூஸ்ஃபுல். பாருங்க, ஆபிரகாம் எலியேசர் சொன்ன கண்டிஷன் வேற. அவன் என்ன சொன்னா, நீ கானானிய ஸ்திரியை பார்க்காதப்பா, நீ என்ன செய்ய, அங்க போய் என் சொந்த நேட்டிவ் பிளேஸ்ல என்ன செய்ய, கூட்டு வா. இவனை கூட்டு போயிடாது, அதான் கண்டிஷன். ஆனா அங்க ஆபிரகாம் வேற ஒண்ணும் சொல்லல, பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லல. அப்படி சொல்லியிருந்தானா இருக்கும் வேதத்துல. ஏன்னா வேதத்துல தேவையுள்ள எல்லா காரியங்களும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆபிரகாம் இப்படி இப்படி பார்க்கணும் அப்படிலாம் கண்டிஷன் போட்ட மாதிரி தெரியல. அவன் போட்ட கண்டிஷன் வேற. அப்ப எலியேசர் யோசிக்கிறான், எலியேசர் திட்டமிடுகிறான். எப்படி? ஆபிரகாம் ஒரு பெரிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன். ஈசாக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அந்த ஒரு பெரிய சீமான், அந்த குடும்பத்தில் வருகிற மருமகள் எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எலியேசர் திட்டமிடுகிறான். எலியேசர் என்ன திட்டமிடுகிறான்? அந்த மருமகள் அவர் நல்ல தாழ்மையா இருக்கணும், நல்ல ஒரு கனிவானவளா இருக்கணும், நல்ல சுறுசுறுப்பா இருக்கணும். ஏன்னா அவர் ஆபிரகாமை தேடி 4 பேர் வந்தாங்கன்னா மருமக போய் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான்னு வைங்க, அப்படி இருக்க கூடாது. ஓடி ஓடி என்ன செய்யணும், காபி டீ பலகாரங்கள்லாம் கொடுக்கிற மாதிரி இருக்கணும், நல்ல உதவி செய்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல குவாலிட்டிஸ இவரே பிளான் பண்றார். இன்னைக்கெல்லாம் போயிட்டு யாரா இந்த மாதிரி கேட்கமா, பொண்ணு வேணும், பொண்ணு எப்படி வேணும், பொண்ணு கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் ஃபேரா இருக்க மாதிரி பாருங்க. அப்புறம் அப்புறம் பெருசா ஒண்ணுமே ஃபேரா பாருங்க. ஏதாவது ஒரு வேலை பார்க்கற மெடிக்கல்னா கொஞ்சம் இங்க ஈஸி. கல்ஃப்ல ஒரு டாக்டர், ஸ்டாஃப் நர்ஸ் அந்த மாதிரி இருந்துன்னா அது பிஎஸ்சி நர்சிங்னா கொஞ்சம் குயிக்கா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் அப்புறம் என்ன போடுறாங்களோ அதை போட்டு இது பண்ணிட்டோம். நம்ம பெருசா நாங்க டிமாண்ட் பண்ண மாட்டோம். மூத்தவனுக்கு இவ்வளவு போட்டாங்க, 2வது இவ்வளவு போட்டாங்க, அதையும் நீங்க பாத்துக்கங்க, நாங்க ஒண்ணு அவ்வளவுலாம் நாங்க என்ன பண்ண மாட்டோம். அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, கல்யாணத்தை நீங்க நடத்திருங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு? வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, இந்த பாத்திரம் அது இதெல்லாம் என்ன செய்யுங்க, முடிஞ்சா கொடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்படிதான் நம்ம என்ன செய்யறோம். எனக்கு தெரிஞ்சு யாராவது பொண்ணு தாழ்மையான பொண்ணு, நான் எப்படி கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இல்லை, இத்தனை வயசு ஆகல, தாழ்மையான பொண்ணா பாருங்க, நல்ல உதவி செய்யற பொண்ணா பாருங்க, அன்பான பெண்ணா அந்த மாதிரி பாருங்க, எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி. மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், மாப்பிள்ளை நல்ல உயரமாக, நல்ல இங்கிலீஷ் பேசுகிறவனாக, நல்ல சம்பாதிக்கிறவனாக, நல்ல ஒரு ஹேண்ட்ஸமா இருக்கிற மாதிரி அப்படி இருக்கணும். சரி, அப்புறம் சொத்துதான் இருக்குமோ, இருந்துதான் பரவாயில்ல, இல்லன்னா என்ன இல்ல, இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யணும், எங்க எதுலையும் பாத்துருங்க, அது வெளியே போயிட வேண்டாம். ஆமா, நமக்குள்ளே என்ன செய்யும், பாத்துரும். இவ்வளவு கண்டிஷனையும் போட்டு தான் நம்ம என்ன செய்வோம், பொண்ணையும் மாப்பிள்ளையும் என்ன செய்வோம், பார்ப்போம். ஆனா அங்க எலியேசர் என்ன திட்டமிடுகிறான், தாழ்மையா இருக்கணும் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு அன்பானவளா இருக்கணும், அந்த பொண்ணு உதவி செய்கிறவளா இருக்கணும், அந்த பொண்ணு என்ன செய்யணும், சுறுசுறுப்பா இருக்கணும். அதனாலதான் என்ன பண்றான், அங்க போய் ஜெபிக்கிறான், அங்க போறான், கிணத்தண்டியில போறான். எங்க போயிருக்கணும்,
இப்பெல்லாம் எங்க போறோம்? சர்ச்சுக்கு போறோம், மால்ஸுக்கு போறோம், மேரேஜ் அதுக்கெல்லாம் போயிட்டு அது யாரு, அது அந்த யாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அல்ல ஒரு வீட்டுக்கு போவோம், அங்க போய் கேட்போம்.